இந்த விஜயகுமார் நான் இப்போ ஐ வாஸ் ஆக்சுவலி ஸ்லீப்பிங் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி லாஸ்ட் இமோஷனலி. நான் ஃபுல்லாக லாஸ்ட் ஆகிட்டேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இங்கே இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்லை. பிகாஸ் ஐ எம் அ வெரி குட் ஸ்டூடெண்ட். நான் வந்து அகாடமிக்லி ஐம் வெரி குட். ஸோ தே வாண்ட் மீ டு பர்சியூ யூபிஎஸ்சி. ஸோ அவங்க வந்து இதுக்கு சப்போர்ட் இருக்க மாட்டாங்க. இந்த விஜயகுமார் கால் பண்ணி அவங்களோட கார்டியன் வந்தால் சொல்கிற, நீங்கள் யார் சொல்ல, ஃப்ரெண்டாக நீங்கள் 11 o'clock ஏன் கூப்பிடுறீங்க, இப்படியெல்லாம் சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காரு. என்கிட்ட ஃபுல் ரெக்கார்டிங்ஸும் இருக்குது. ஃபோனில் நான் ஃபுல் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஆக்சுவலி அதுக்கப்புறம் நான் கால் எடுத்தேன். நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் என்னை அப்ரோச் பண்ணீங்க, நீ தான் என்னை ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ண. அப்போ உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஏன் இது பண விஷயமா வந்து இப்படி ஏன் என்கிட்ட பேசுகிறேன்? பண விஷயமா லுக், எனக்கு உன்னோட பணமும் எதுவும் வேணாம். நான் நேற்று ஏன் கால் பண்ணேன்னா, நான் ஒர்க் பண்ண பணம் ஏன் எனக்கு கிடைக்கல, அது கால் பண்ணி நான் கேட்டேன் கேஷியர். அப்போ கேஷியர் தான் கேஷியர் அது இது ஏதோ சொன்னார். பிரவீன் சார் வந்து நான் வந்து அன்னைக்கு பிரவீன் பேனட்ட பேசினப்போ விஜயகுமார் தான் ரீசன் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ தட்ஸ் த ஒன்லி ரீசன் ஐ டாக் டு யூ. அண்ட் நீ கொடுக்கறது எனக்கு பிச்சை இல்லை. நான் வந்து இப்போ நான் நடிக்கிறேன்னா அது என்னோட டேலண்ட், என்னோட ஸ்கில். நீ எனக்கு கொடுக்குற பிச்சை இல்லை. விஜயகுமார் அண்ட் நக்ஷத்ரா, for your kind information, I will not talk to you like this. நீங்க இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தா I will never talk to you because I have emotional intelligence and I know what women is going through in this industry. So please don't take this silly, at least talk with some dignity. இப்படி சீப்பா பிஹேவ் பண்ணாதீங்க. நக்ஷத்ரா மூர்த்தி, for your kind information, இப்படி என்கிட்ட பேசுனீங்க, த்ரெட்டன் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி நான் கோர்ட் வரைக்கும் போவேன். நேற்று 11 o'clock என்னோட ஃப்ரெண்ட் கூப்பிட்டது ஏன்னா இந்த ரீசன் தான். இப்போ அவர் சொல்றாரு, என்னோட பர்சனல் டைம்ல ஏன் கால் பண்ண, தேர்ட் பர்சனோட ஒரு நம்பர்ல இருந்து ஏன் கால் பண்ண, இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. வை ஷுட் இப்படி என்னோட சிச்சுவேஷன் இப்படி பண்ணிட்டு உங்களுக்கு பர்சனல் டைமா? அது எனக்கு புரியல. எனக்கு சத்தியமா எனக்கு புரியல. உன்னோட பாய் ஃப்ரெண்ட் பேசுறா, என்னோட யாரு வேணா பேசுவாங்க. பிகாஸ் தே ஹாவ் ஆல் த ரைட்ஸ் to talk and you better understand that. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, 4 o'clock மார்னிங் சென்னையில் வந்து இந்த ப்ரொடக்ஷன் அக்கோமடேஷன் எனக்கு கொடுக்கல. 4 o'clock முடிஞ்சு நீ பிரியா வீட்டில் தங்கிக்கோ, நீ சுனிதா வீட்டில் தங்கிக்கோ சொல்லிட்டு இருந்தாங்க. கேவலமா எப்படி என்னால் வந்து பொறுமையாக இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நிறைய இதே மாதிரி இன்ஜஸ்டிஸான விஷயங்கள் என்கிட்ட வந்துருக்கு. இப்போ த்ரெட்டனிங்காக மெசேஜ் வந்துட்டு இருக்கு, மெசேஜ் கால்ஸும் வந்துட்டு இருக்கு. நான் வந்து சத்தியமா நான் சொல்றேன், இதுக்கு வந்து எனக்கு இப்போ ஒரு முடிவு, விஜய் டிவி, ஜியோ ஹாட்ஸ்டார் அண்ட் குளோபல் வில்லேஜஸ், இதுக்கு நீங்க ஒரு முடிவு சொல்லலைன்னா டெஃபினெட்லி நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணும்னா போவேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களோட சீரீஸ் ட்ரெண்டிங்கா இருந்தா நீங்க இப்படிதான் ஆர்டிஸ்ட் நீங்க டீல் பண்ணுவீங்களா? எனக்கு புரியல. Do you see, இப்படி நான் இன்ஸ்டாகிராம்ல லைவ் வரேன். You can ask to the production houses which I've worked in. I did not react like this for any production. இது என்னோட எக்ஸ்ட்ரீம். I'm ready to leave the industry. If there is any case against me or something like that, I'm ready to leave the industry. இதுக்கப்புறம் என்ன ஃபீல் அவுட் பண்ணிடுவாங்க. ஐயோ இது மாதிரி தப்பு பண்றவங்க வந்து பயப்படுவாங்க. ஓகே, இந்த பொண்ணு எடுத்தா வந்து இந்த பொண்ணு பேசிடுவான்னு சொல்லிட்டு டெஃபினெட்லி இந்த மாதிரி டீம் வந்து பயப்படுவாங்க. ஆனா I am telling you guys again and again, not every film people are like this. இண்டஸ்ட்ரியில எல்லாருமே இப்படி கிடையாது. There are truly people who love this craft and these people don't do that. They are just money minded. And Nakshatra Murthy, for your kind information, நீ கல்யாணம் வேணா, உனக்கு வந்து ஃபேன் பேஸுக்காகவும் உன்னோட லைம் லைட்டுக்கு வரக்காகவும் இல்லைன்னா நீ வந்து எது மணி மைண்டடா நீ பண்ணிருப்ப. ஆனா எல்லாருமே அப்படி பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாத. ஓகேவா? நான் வந்து ஒரு அம்பிஷியஸான ஒரு பொண்ணு. எனக்கு வந்து இந்த வேலையிலன்னா நான் வேற வேலைக்கு போவேன். I will go for UPSC coaching and everything. I am not like you. I won't sit in the house and I don't know. எனக்கு கெட்ட கோவம் வருது. I won't speak to a woman like this unless and until oppositeல இருந்து எப்படி ரியாக்ஷன் வருது பொறுத்து தான் என்னோட ரியாக்ஷன் இருக்கும். I'm talking this out of my, என்ன சொல்றது, எனக்கு புரியலங்க. நான் எப்படி பேசுறதுன்னு எனக்கு புரியல. I'm literally shivering. I didn't have proper sleep for the past 2-3 weeks. நான் சாப்பிடல, நான் படுக்கல. இப்படி ஒரு ப்ராப்ளம் எஸ்கலேட் ஆயிட்டு இருக்கு. ஏதாச்சும் பண்றாங்களா பாரு. ஒரு கால் வரலங்க, ஒரு கால். ஃபர்ஸ்ட் அக்யூசேஷன், அந்த பொண்ணு வந்து சொல்றா பணத்தை வந்து கொடுக்காம ஏமாத்திட்டீங்கன்னு. ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட நான் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் பேசிட்டேன், எல்லாமே கேட்டுட்டேன். அந்த பொண்ணு நடித்த வரைக்கும் அப் டு டேட் எல்லாமே அவளுக்கு அனுப்பிச்ச காசு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனிட்டே இருக்குது.
அதாவது எல்லாமே செட்டில் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் அந்த பொண்ணு என்ன நடிச்சிருக்காலோ எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணிட்டாங்க. அண்ட் ஒன் மோர் திங், அந்த பொண்ணுக்கு 25,000 ரூபா அட்வான்ஸ் அமௌண்ட் கேட்டா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு வந்து கொஞ்சம் காசு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி 25,000 ரூபா அட்வான்ஸா கொடுங்கன்னு சொல்லி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி கேட்டிருக்கா. எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து அட்வான்ஸ் தரமாட்டாங்க. பட் பரவாயில்ல, ஓகே, நடிக்கிற அந்த பொண்ணு நம்ம கொடுக்கலான்னு சொல்லி ஒரு மனிதாபனத்தில் கொடுத்துருக்காங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி. இன்னும் அந்த பொண்ணு வந்து ஒரு 10,000 பேலன்ஸ் தர வேண்டியது ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு. இது உண்மை இல்லைன்னு சொல்லுங்க. அனுராகா அந்த பொண்ணை வந்து உண்மை இல்லைன்னு சொல்லுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், அக்ரிமெண்ட் சைன் பண்ணி லாக் பண்ணி வச்சுட்டாங்க. நான் 7 மாதம் ப்ராஜெக்ட் இல்லாமல் இருந்தேன் அப்படின்னாங்க. இந்த ஷூட்டிங்கில் 2 மாசமா நடித்து முடிச்சக்கப்புறம் வீடியோலாம் அந்த 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 பொண்ணோட போர்ஷன்ஸ் எல்லாமே நடிச்சுட்டாங்க. நடித்து முடிச்சக்கப்புறம் 2 months கழிச்சு தான் அந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணேன். ஏன் அப்போ உங்களுக்கு தெரியல நீங்கள் சைட் ரோல் தான் பண்ண போறீங்க, நீங்கள் மெயின் கதையில் இல்லை, நீங்கள் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஒரு பிளேல தான் பண்ண போறீங்க, உங்களுக்கு தெரியாதா? அப்போ எப்படி நீங்கள் 2 மாதம் நடிச்சு முடிச்சுட்டு அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணீங்க? அப்புறம் அந்த அக்ரிமெண்ட்டை நீங்கள் வந்து வாசிச்சு நீங்கள் அதை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், இல்லை அக்ரிமெண்ட் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லி அப்படியே கிளம்பிக்கலாமே. இது எப்படி நம்ம அவங்க ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க? நான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டேன், நான் வெளியே விடல, நான் பிளாக் பண்ணிட்டாங்கன்னாங்கன்னா 2 months ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. அந்த பொண்ணுக்கு எல்லா சீன்ஸும் எடுத்துட்டாங்க, ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அக்ரிமெண்ட்டை கையில் கொடுத்து சைன் பண்ண சொன்னாங்க. ஏன்னா அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அவள் நம்பிச்சு. எல்லாத்துக்குமே ஒரு 20 years-ஆக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ ரெப்யூட்டேஷனான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. ரொம்ப ஸ்மால் அக்யூசேஷன், ஒரு சின்ன பொண்ணு ஒரு பொண்ணு அழுது போடுறா வீடியோ அப்படின்னு எல்லாரும் பிளைண்டாக நம்புறாங்க. அந்த பொண்ணு காசு கொடுக்கல, காசை கொடு, ஏமாத்திட்ட. என்னங்க எனக்கு புரியவே இல்லை. அந்த பொண்ணு காசு வாங்கிட்டா, அட்வான்ஸும் வாங்கியிருக்கா, எல்லாமே வாங்கிட்டு அப்படி பேசுறாங்கன்னா எனக்கு புரியவே இல்லை. அண்ட் ஒன் மோர் திங், நான் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஃபால்ஸ் ஹோப் தரேன்னு சொல்றாங்க. எனக்கு புரியவே இல்லை. நான் வந்து அத்தனை பேர் ஆடிஷன் வந்தாங்க, ஒரு 60 பேர் 70 பேர் ஆடிஷன் வந்தாங்க, ஒரு 30 பேர் நடிக்கிறாங்க. இதில் அத்தனை பேருக்கு நான் தான் கதை நரேட் பண்ணேன். அப்போ அத்தனை பேருக்கு நரேட் பண்ண மாதிரி அந்த பொண்ணுக்கு நரேட் பண்ணேன். நான் வந்து இந்த பொண்ணுகிட்ட போய் உட்காந்து இவ்வளோ சம்பளம் பேசுமா, நீ உனக்கு சம்பளம் நான் வாங்கி தரேன், மணி மேட்டர்ஸ், அது அவங்கள்ட்ட பேசிக்கோங்க ப்ரொடக்ஷனை. நான் வந்து கதை தான் சொல்ல முடியும், என்னால் நான் கதை சொல்ல முடியும், உங்கள் கதாபாத்திரம் என்னன்னு சொல்ல முடியும், அவ்வளோதான். நீங்கள் வந்து மணி பேசுறதும் அக்காமடேஷன் பேசுறதும் டிராவல் பேசுறதும் நீங்கள் பேசுங்க ப்ரொடக்ஷனில். அதுக்கு நான் ஒருத்தவங்க 30 பேருக்கு வந்து நான் பேசிட்டு இருக்க முடியுமா, நான் பண்ணிட்டு இருக்க முடியுமா? இதெல்லாமே வந்து அவங்களுக்கு இதுவே புரிஞ்சுக்காம சினிமா எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியாமல் 7 மாதம் சும்மா இருந்தேன்னா, நான் 2024 அந்த கதையை நான் சொல்லி ஓகே பண்ணேன். 2027 ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க. 2 வருஷம் நான் ப்ரொடக்ஷன் தான் நான் இருந்தேன். எனக்கு 2 வருஷமா நான் வந்து காசு சும்மா இருக்கேன், எனக்கு காசு கொடுங்க, நான் ப்ரொடக்ஷன் கேட்க முடியுமா? இது வந்து ரொம்ப காமனான விஷயம். நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா போங்க, பிடிக்கலன்னா போயிருக்கலான்னு சொல்லி அப்பவே சொல்லியாச்சு, எல்லாருமே சொல்லிட்டாங்க பிடிக்கலாம் போங்க. இப்போ ஒன் மோர் திங், இதெல்லாம் வந்து நீங்கள் மறந்துட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் அனுராகா, நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க. இது வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருந்த அன்னைக்கு, இது வந்து இப்போ ஒரு 1 month பிஃபோர் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அன்னைக்கு உங்களுக்கு வேற ஒரு ஆடிஷன், ஷூட்டிங் வந்துட்டீங்க, ஒரு சீன் நடிச்சிட்டீங்க, திடீர்னு வந்து ப்ரொடக்ஷனில் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு இன்னைக்கு ஒரு ஆடிஷன் இருக்குது, அந்த ஆடிஷனுக்கு உடனே கூப்பிடுறாங்க, எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், நான் போகணும்னு சொன்னீங்க. யாருமே நோன்னு சொல்லலை. நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து ஒரு சீன் நடிக்கிறதுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. அன்றைக்கி டேனா நீங்கள் டே ஃபுல்லாக நீங்கள் ப்ரொடக்ஷனுக்கு தான் கமிட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. அந்த டேயில் நான் வேற ஒரு ஆடிஷனுக்கு போகிறேன்னு சொல்லும்போது ப்ரொடக்ஷன் உங்களை பிலீவ் பண்ணி எதுக்கு அந்த பொண்ணோட இதை பண்ணணும்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க உங்களைய. கரெக்டாக நீங்கள் போனீங்களா? நீங்கள் 6 o'clock வந்துடுவேன், 5 o'clock வந்துடுவேன் சொல்லிட்டு போனீங்க. ஏன்னா உங்களை வச்சு சீன்ஸ் ஃபுல்லாக பிளான் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி அந்த லொக்கேஷனுக்கு மட்டுமே 2 லட்ச ரூபா அந்த லொக்கேஷன் எல்லாம் உங்களை வச்சு பிளான் பண்ணியிருக்காங்க. அத்தனை ஆர்டிஸ்ட் நின்றுருக்காங்க. எல்லாம் பண்ணிட்டு நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, வந்து நைட் 7:30 8 o'clock நீங்கள் வரீங்க. அந்த சீன் எடுக்க முடியல. அந்த சீன் எடுக்க முடியாமல் அந்த லொக்கேஷனை வந்து அவங்க வந்து 9 o'clock வந்து அந்த லொக்கேஷன் அவைலபிள், அந்த லொக்கேஷனை வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் சாரி கேட்டீங்க, இந்த மாதிரி என்னால் தப்பாயிருச்சு. அப்போ வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி உங்களை நம்பி பிலீவ் பண்ணி வேற பக்கம் நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருக்காங்க. அனுப்பிச்சுட்டு மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நடந்த ஷூட்டிங் அப்போ அன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு காசும் பே பண்ணியிருக்காங்க. ஒரு சீன் நடிச்சிங்க, அந்த ஒரு சீனுக்கு நடிச்சதுக்கு நீங்கள் காசு ஃபுல்லே பேமெண்ட் வாங்கினீங்க. எப்படி ஒரு ப்ரொடக்ஷன் இப்படி நீங்கள் வந்து உங்களை இவ்வளோ ஹெல்ப் பண்ண ஒரு ப்ரொடக்ஷன் எப்படி நீங்கள் ஏமாற்ற முடியும்? எப்படி நீங்கள் ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன் தர முடியும் அனுராகா? அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் வந்து இந்த சீரீஸ் நீங்கள் கமிட் ஆகும் போது ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிமோ 2 ஷார்ட் ஃபிலிமோ நீங்கள் வந்து மலையாளத்தில் பண்ணியிருந்தீங்க, அவ்வளோதான். தமிழில் யாருக்குமே தெரியாது. நான் தமிழில் உங்களுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த சீரீஸ் இருக்குது நீங்கள் நடிகன்னு சொல்லும் போது நீங்கள் நார்மலாக வந்து நடிச்சிங்க, அதுக்கான பேமெண்ட்டும் நீங்கள் வாங்கினீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நான் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் எனக்கு திடீர்னு ஒரு படம் வாய்ப்பு கிடச்சிருச்சு, நான் ஹீரோனாக பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் வந்து சொன்னீங்க, எங்கள்கிட்ட தான் வந்து சொன்னீங்க. சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உங்களை வந்து அந்த லான்ச், அந்த படத்தோட ஓப்பனிங்க்கெல்லாம் ஓப்பனிங், ஐ மீன் அந்த பட பூஜைக்கெல்லாம் அனுப்பிச்சுட்டாங்க. எல்லாமே போனாங்க, ஷூட்டிங்ஸ் பண்ணுறது அதுக்கும் நீங்கள் போனீங்க. எல்லாம் போனே நீங்கள் போனதுக்கப்புறம் நான் அங்கே வந்து ஹீரோனாக ட்ரீட் பண்ணுறாங்க, எனக்கு இங்கே வந்து பின்னாடி சைடோட நின்றுக்கிட்டு இருக்கேன், எனக்கு இப்போ மெயின் சென்டர் ஃப்ரேமுக்கு வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி மாற்ற முடியும்? நீங்கள் என்ன கமிட் ஆகி எதுக்காக வந்தீங்களோ அதுதான் நாங்கள் பண்ண முடியும். நீங்கள் திடீர்னு வந்து நான் ஷூட்டிங் நடந்துட்டு நான் வேற பக்கம் ஹீரோனா கமிட் ஆகிட்டேன், எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுங்க, எனக்கு அந்த நாட் ட்ரீட்மெண்ட் அந்த சென்டர் ஃப்ரேம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்ன அநியாயமாக இருக்குது?
இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு பேசணும்ல. ஒன்ஸ் நீங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு 2 மாதம் ஷூட்டிங் வந்துட்டீங்க. 2 மாதம் ஷூட்டிங் வரும்போது நீங்கள் வந்து பஸ்ஸில் எப்படி வந்துட்டு போனீங்க, எங்கே ஸ்டே பண்ணீங்க, எல்லாமே வந்து நீங்கள் கணக்கு போட்டு சொல்லியிருக்கணும். அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு அக்கமடேஷன் கொடுங்க, இதெல்லாம் கூட சொல்லியிருக்கணும்ல. நீங்கள் சான்ஸ் கிடச்சா போதும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் வந்து இப்போ அக்ரிஷன் கொடுக்குறீங்க எப்படி? இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பாக இருக்குது. இதெல்லாம் வந்து நியூஸ் சேனல்லாம் வந்து பண மோசடின்னு போட்டிங்கன்னா பணத்துக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குங்க? இது என்ன மோசடி? நம்ம வச்சு ஏமாற்றிட்டாங்கன்னு அத்தை இதுவுமே புரிஞ்சுக்காம அப்படி போட்டுறீங்க. நீங்கள் வந்து அண்ட் ஒன் மோர் திங், உங்கள் பாய் ஃப்ரெண்ட் வச்சு டீல் பாகும் ஏங்க. எங்களுக்கு என்னங்க தேவை இல்லை? 2026 வந்து ஒருத்தங்க வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி எங்களுக்கு என்ன தேவை இருக்குது? உங்கள் பாய் ஃப்ரெண்டு கூப்பிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டு சொல்லி சொன்னனால தாங்க நான் பாய் ஃப்ரெண்டு சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் ஃப்ரெண்டுன்னு சொல்ல போகிறேன், அண்ணன்னு சொல்லி பேசிக்கலாம். இல்லைங்க நாங்கள் அந்த அவங்க பொண்ணோட நான் பிரதர் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கலாம். அவன் அந்த பையன் நாங்கள் பாய் ஃப்ரெண்டு சொன்னால் எனக்கு மட்டும் கூப்பிடலங்க, ப்ரொடக்ஷன் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு கத்திருக்கான் பாய் ஃப்ரெண்டு. ஒரு பாய் ஃப்ரெண்டுக்கு எப்படி இவ்வளோ பெரிய நீங்கள் ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கீங்க எனக்கு தெரியல. அவன் ஃபோன் பண்ணி கத்துற அளவுக்கு அவன் நான் பண்ண ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? எனக்கு கூப்பிட்டா நான் டீல் பண்ணிக்கணும். அவன் மலையாளத்தில் பேசுகிறான், அவனுக்கு தமிழும் தெரில இங்கிலீஷும் தெரில. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு 3 லாங்குவேஜ் தெரியும்னு சொன்னீங்க, நம்ம 4 லாங்குவேஜ் நீங்களாவது பேசியிருக்கலாம் எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டலைஸாக இருக்கேன் எனக்கு இது இருக்கேன்னு. அவன் மலையாளத்தில் பேசுகிறான், என்னென்னு புரிஞ்சுக்க முடியல. ஆனால் அவன் பேசுகிற ரொம்ப ஸ்லாங், ரொம்ப ப்ராப்பர் மலையாளம் பேசுகிறான், எனக்கு புரியல. பாவம் நான் வந்து எனக்கு மலையாளம் புரியல, அவன் என்னமோ சொல்கிறான், நீ கொஞ்சம் கேளுன்னு நட்சத்திரான்னு சொல்லி என் ஃபைவ்ட்டை கொடுத்தேன். அவ்வளோ பொறுமையாக எடுத்து புரிய வச்சான். இந்த மாதிரி இல்லை பிரதர், இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி வந்து நீங்கள் கிடையாது, இப்படி கிடையாது, நீங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸை கேட்கணும், உங்களுக்கு பேமெண்ட் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்கல்ல, நீங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் கேளுங்க, எதுக்கு நம்மளுக்கு கூப்பிடுறீங்க டைமுக்குன்னா. அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்கா, இப்படி ஒரு விஷயம் நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்களா சொல்லவே இல்லைங்க. அவன் என்ன சொன்னான்னா, அந்த பொண்ணு வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் இருந்தோம், வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம், அப்புறம் நாங்கள் வந்து இப்போ வந்து அவங்க வந்து வீடை காலி பண்ணிட்டாங்க, அவளுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு, என்னென்னமோ சொல்கிறாங்க. எனக்கு அது ஒன்றுமே புரியல. இப்போது அவங்க ஒரு மனிதாபனம் இருக்கும்ல, ஒருத்தங்க ஃபோன் பண்ணி ஃபஸ்ட் என்ன ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அவன் அதை கேட்கவே இல்லை, அந்த பையன் அதை கேட்கவே இல்லை. அந்த பையன் காசு கொடுக்கணும், நடிச்சதுக்கு காசு கொடுங்க, நடிச்சதுல காசு கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் என்ன காசு கேட்குறேன், எல்லா ப்ரூஃப் நம்மளுக்கு இருக்கு, அவர் என்ன காசு கேட்குறீங்க? அண்ட் எனக்கு ஒன் மோர் திங், எனக்கு ரொம்ப ஒரு உறுத்திட்டு விஷயம் என்னன்னா வந்து, நான் ரைட்டிங்குக்கு நான் ப்ரொடக்ஷனில் கை நீட்டி காசு வாங்குறேன்னா என்னை எப்படிங்க ஃபோர்ஸ் பண்ண முடியும்? நீ இந்த கதையில் வந்து எனக்கு 15 days வர மாதிரி எழுதி கொடு, எனக்கு என்னை எப்படி ஃபோர்ஸ் பண்ண? அனுராகா வந்து நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு சைடு ரோல் தான் இந்த, நீங்கள் வந்து அனுராகா வந்து லீடு ஹீரோயினுக்காக ஆடிஷனுக்கு வந்தாங்க. அப்புறம் வந்து இதில் வந்து அவங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய வீடியோ ஆடிஷனாக எடுத்தாங்க, நிறைய பேர் எடுத்தாங்க. அவங்களுக்கு கிடைக்கலங்கும் போது இந்த ரோல் இருக்கு பண்ணலான்னு போது அந்த ரோல் அக்செப்ட் பண்ணி தான் வந்தாங்க. 2 months நடிச்சாங்க, அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. எல்லாமே தெரிஞ்சு பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இந்த பொண்ணு வந்து ஒரு ட்ராமா பண்ணுறது வந்து ஏற்றுக்கவே முடியலங்க, யாருனாலும் ஏற்றுக்க முடியல. எங்கள் வீட்டிலலாம் நான் வந்து உங்களுக்கே தெரியும், நான் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து 2017 ஒரு எம்எஸ்ஆன் யூடியூப் சேனல் வச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு ₹1 கூட இல்லை என்கிட்ட. நான் வந்து ₹1 கூட இல்லாமல் ஒரு விஷயமா பில் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கேன். அது எப்படி ஒரு செகண்டில் வந்து நான் காசை ஏமாற்றி நான் வந்து இது பண்ணிட்டேன்னு சொல்ல முடியும் உங்களால்? எனக்குலாம் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க. நான் எப்படிங்க காசை ஏமாத்தினேன்? யாரை ஏமாத்தேனா?